ஹாய் மக்களே, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சவர்மா செய்ய போகிறேன். பார்க்கலாமா? நான் ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு எப்படி ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாதிரி நல்லா சாஃப்டாக பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து நான் பட்டர் நான் மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். இதிலேருந்து நம்ம சவர்மாவுக்கு ரெடி பண்ணிடலாம். இது வந்து எப்படி செஞ்சேன்னா, மைதா மாவில் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தேன். மைதா மாவில் போட்டு பிசைஞ்சு உப்பு சேர்த்து பிசைஞ்சு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் இதில் லைட்டாக சுட்டு எடுத்துருக்கிறேன். ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கிறேன். எப்படின்னு பார்க்கலாமா? இது வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடாயில் அதுக்கப்புறம் வெங்காயம் துருவி வச்சுருந்தேன். அதை போட்டு கேரட்டு, கோஸும் சிக்கன் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கி அதுக்கப்புறம் அது கூட மயோனஸ் கொஞ்சம் சேர்த்து அது கூட கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா பரட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு செய்கிறதுக்கு வந்து நல்லா கரண்டி வச்சுலாம் யூஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி டம்ளர் வச்சு நல்லா இப்படி கொத்தி இப்படி பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், நான் ரெடி பண்ணினதில் மைனஸ் தடவி வச்சுருக்கேன். நம்ம இனிமேல் இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் மைனஸ் வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மிளகு, அதுக்கப்புறம் பூண்டு, லைட்டாக உப்பு சேர்த்து முட்டை 2 சேர்த்து எண்ணெய் ஆயில் ஊற்றி மைனஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். அது வந்து இதுக்கு மேலே லைட்டாக வச்சுக்கலாம். இது வந்து நான் ரோல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்படி லைட்டாக மடக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும். ஏன்னாச்சுன்னா அது வெளியே போயிடக்கூடாது, அதுக்காக காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா சவர்மா ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலையே ஹெல்த்தியான சவர்மா, சிக்கன் சவர்மா ரெடி ஆயிடுச்சு. கிரில் வந்து வீட்டிலே தான் பண்ணினேன். அதுவும் தோசைக்கல்லில் வந்து போட்டு எடுத்து இதில் வந்து தந்தூரி மாதிரி போட்டு எடுத்து தான் நான் கிரில் பண்ணினேன். அதை உங்களுக்கு நான் இதை வந்து டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு விரிவான வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு இதே மாதிரி வீட்டில் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.